நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இன்டர்வியூக்கெல்லாம் போறேன், ஆனா வேலை கண்டிப்பா கிடைச்சிரும்ல. அது இன்டர்வியூ முடிச்சாதானே தெரியும். அச்சோ, ஒரு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது? அந்த வேலை இல்லைன்னா வேற வேலை பார்க்கலாம். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த வேலை கிடைக்கலன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். நீ பயப்படாத, இந்த வேலை உனக்கு கிடைச்சிரும். குமார் உன்னை செலக்ட் பண்ணிடுவான். செலக்ட் பண்ணிட்டா நல்லதா இருக்கும். ஒரு வேலை செலக்ட் பண்ணலன்னா கடைசியா பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டியதா. அது என்ன பிரம்மாஸ்திரம்? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா பாத்திர முடியாது சார். என்ன விஷயம் சொல்ல? அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேனே. என் எதிர்காலத்துக்கும் நல்லது தானே. குமார் சார் கிட்ட உண்மையை ஓப்பனா சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அது என்ன உண்மை? உங்க திருவனந்தபுரம் பிரான்ச்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணே நான் தானே சொல்லுவேன். அத கன்சிடர் பண்ணியாவது அவரு கண்டிப்பா வேலை கொடுத்துருவாருல்ல. அத சொன்னினா அப்படியே கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. அத சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. இன்டர்வியூக்கு போகும்போது குமார் சார் கேட்பாருல்ல, மனோவை உங்களுக்கு எப்படி தெரியும்னு. அப்ப என்ன சொல்றது? ஃபேமிலி ஃப்ரெண்டு, கொஞ்ச நாளாவே தெரியும் அப்படின்னு சொல்ல. நானும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அங்க எனக்கு எந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க? அநேகமா குமாரோட அசிஸ்டன்ட் வேலையா தான் இருக்கும். வேலையை பத்தி யோசிச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டாம். வேலையை பத்தி ஸ்டாஃப்ஸும் குமாரும் எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க. குமார் சார் எப்படி ஆள் செடுமூஞ்சா இல்ல? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். செய்யற வேலைய ப்ராப்பராகவும் நீட்டாவும் செய்யணும்னு கட்டாயமா எதிர்பார்ப்பாரு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ பயப்படாத. இன்னும் 2-3 மாசத்துக்கு தானே நீ இங்க வேலை செய்ய போற. அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு போயிடும்ல. அதுக்கப்புறம் குமார் சார மைண்ட் பண்ணவே வேண்டாம். திருவனந்தபுரத்துல இருக்க என்ன மைண்ட் பண்ணாலே போதும். மனோ சார உங்களை மைண்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் யோசிச்சு சொல்றேன். ஏய், என்னாச்சானு? மனோவை பாத்தியா? பார்த்தமா, அதனாலதான் வர லேட் ஆயிடுச்சு. சரி, மனோ என்ன சொன்னாரு? இப்ப எதுக்கு திடீர்னு உன்னை மீட் பண்ணாரு? அது நான் மனோ கிட்ட ஒரு வேலை விஷயமா சொல்லியிருந்தேன். அத பத்தி பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்தா. வேலை விஷயமா? யாருக்கு? எனக்கு தான். ஆலிஸ் அக்காவோட ஆபீஸ ஓபன் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாதுல்ல. இங்க இருந்தா எனக்கு போர் தான் அடிக்கும். ஆனா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதுக்கப்புறம் வேலைக்கு ஏன் போகணும்? கல்யாணம் ஆகுற வரைக்கும் வேலைக்கு போலாம்லம்மா. வேலையை கண்டினியூ பண்ணணுமாங்கிறத கல்யாணத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரி, வேலை விஷயத்த பத்தி என்ன சொன்னாங்க? வேலை கிடைக்குமா? மனோ பேசி ஓகே பண்ணிட்டாரா? மனோட ஆபீஸ்ல தான் வேலை. இன்டர்வியூக்கு போனா மட்டும் போதும், வேலை கன்ஃபார்ம் தான். மனோவோட ஆபீஸ்லயா? ஆனா மனோ இப்போ அவங்க ஊர்ல இருக்காரு. அங்கேயா உனக்கு வேலை? இல்ல, எனக்கு வேலை கேட்டிருக்கிறது அவர் இங்க வேலை செஞ்ச ஆபீஸ்ல. மனோ ஃபர்ஸ்ட் இங்க தானே வேலை பார்த்தாரு. அதனால எல்லாரையும் அவருக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லம்மா, இப்ப இங்க இருக்க அசிஸ்டன்ட் மேனேஜரும் மனோவும் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனோ திருவனந்தபுரத்துக்கே போயிருக்காரு. அதனால அவருக்கும் மனோக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அதே ஊர்ல தானே தங்குவீங்க? அப்ப நீ டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணா போதும். ஒண்ணு பண்ணுங்க, மனோவை இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர சொல்லு. அது எப்படியும் உடனே நடக்காதுமா. ஒரு 2 வருஷமாவது திருவனந்தபுரத்துல இருக்க வேண்டியது வரும்னு மனோ சொன்னாரு. அப்படின்னா முன்னாடியே ஒரு வாடகை வீடு பார்த்து ரெடி பண்ண சொல்லிடு. அதெல்லாம் ஏற்கனவே பேசி ரெடி பண்ணிட்டாராமா. சரி, அம்மா எங்கம்மா? அவ உள்ள உட்காந்துக்கிட்டு படம் வரைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு போ. நானும் போய் பாக்குறேன் அவளோட கலை ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. எல்லாரையும் கூப்பிடணும்னு அம்மா தான் அடம் பிடிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு? கல்யாணத்துல சொந்த பந்தங்க வரதுல என்ன இருக்கு உனக்கு? கல்யாணத்துக்கு தான் எல்லார்கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுல, அத நினைச்சு சந்தோஷப்படுடா. ஐயோ லக்ஷ்மி, அதுல இருக்கிற பிரச்சனையை நீயே யோசிச்சு பாரு. எல்லாமே தலைகீழா மாறதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயமே போதும். என் குடும்ப வாழ்க்கை இல்லாம ஆயிடும். டே மனோ, நீ ஏன் இப்படி பேசுற?
எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அம்மாவோட சொந்தக்காரங்க பல பேருக்கு அனுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு எங்க வீட்டுல தெரியும். என் மூத்த மாமா இருக்கார்ல, அவரை மட்டும் சாதாரணமா நினைக்காத. அந்த ஆளு ஒரு பயங்கரமான விஷம். இந்நேரம் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் அவரே சொல்லியிருப்பாரு. கல்யாணத்துக்கு வந்த உடனே தெரியாதவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவாரு, கல்யாண பொண்ணு ஒரு விதவை, என்னோட மருமகன் தான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறான்னு எல்லாருக்கும் பெருமையா சொல்லுவாரு. அதனால உனக்கு என்ன? அவர் உன்னை நினைச்சு பெருமைப்படுறதுனால உனக்கு என்ன பிரச்சனைடா? இந்த விஷயம் அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பத்தி யாராவது அனு கிட்ட கேட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? நம்ம ஆளுங்க கேட்காம இருப்பாங்களா? அனுவுக்கு அதை பத்தி தெரியாதுங்கிறதால அவ அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவா. ஆனா எல்லாரும் அதே கேட்கும்போது ஒருவேளை அதுல உண்மை இருக்குமோ நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஓ, அது கரெக்ட் தான் மனு. அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்ற? சொந்தக்காரங்க யாரையும் வர சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அம்மாவும் அப்பாவும் தான் கேட்கவே மாட்டாங்களே. யாரோ வராங்க, நான் அப்புறமா கால் பண்றேன், சரியா? சரி. என்னடா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தியா? சத்தம் கேட்டுச்சு. லட்சுமி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, லட்சுமியா? என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கா? கல்யாணம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டா. நானும் அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ நாளை காலையில கிளம்பிடுவல்ல? இதோட அடுத்த சனிக்கிழமை தானே வருவ? ஆமாப்பா. ஏன்? இல்ல, கல்யாணத்துக்கு நீ கொஞ்ச நாள் லீவ் போட வேண்டி வரும். முன்னாடி ஆபீஸ்ல சொல்லி வச்சாதானே உனக்கு லீவ் எடுக்க முடியும். அதெல்லாம் எதுக்குப்பா? எனக்கு லீவு கிடைக்கணும்னு தோணல. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? உன் கல்யாணத்துக்கே உனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்கன்னா எப்படி? நானே எல்லா வேலைக்கும் ஓடிட்டு இருக்க முடியுமா? என்னென்ன அரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குன்னு தெரியுமா? இதுக்குதான் நான் அப்பவே ஆடம்பரமா கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2 பேரும் அதுல உறுதியா இருக்கீங்க. அப்பா, இனிமே ஏதாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. கல்யாணத்துல நாமளும் நமக்கு வேண்டிய சில பேரை மட்டும் கூப்பிட்டாலே போதும்பா. எல்லா சொந்த பந்தங்களையும் வர சொல்லி அவங்களுக்கு விருந்து கொடுத்து கடைசியில அவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிட போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் சிரிப்பாங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த கல்யாணத்துக்கு நீ சரின்னு சொன்ன. இப்ப அதை நினைச்சு வருத்தப்படத்துக்கு என்ன இருக்கு? அப்ப நீங்க இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு யோசிக்கல. மத்தவங்க எல்லாரும் முன்னாடியும் அனுவோட மனத்தை வாங்கணும்ல. நல்லா இருக்க. டேய், புருஷனை இழந்த ஒரு பொண்ணு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? இது அனுவுக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிட்டு வெளியே சுத்த போறது நாங்கப்பா. நாளைக்கு நாங்க ஒன்னா போகும்போது மத்தவங்கள சொல்ல மாட்டாங்க நான் அந்த பொண்ணுக்கு 2வது புருஷன் தான். எதுக்குமா அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கணும்? டேய், சொந்தக்காரங்க யாரும் வராம இருந்தா இந்த விஷயம் யாருக்கு தெரியாம போயிடும் நினைக்கிறியா? அப்பா, அனு ஏற்கனவே ஒரு விதவைங்கிற விஷயம் அது பெரிய மாமாவுக்கும் சில சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அவங்க யாரும் இந்த கல்யாணத்துக்கு வராம இருந்தா இங்க இருக்க யாருக்கும் அந்த விஷயம் தெரிய போறது இல்ல. மனோ, இத பத்தி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அண்ணன் கிட்ட சொல்லாம மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு மட்டும் நீ கனவுல கூட நினைக்காத. அவங்கள அவாய்ட் பண்றதுதான் உன்னோட நோக்கம்னா நீ என்னையும் மறந்துரு. உன்னோட கல்யாணத்துக்கு அம்மா நானும் வரமாட்டேன். இந்த விஷயத்துல என்னால உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். என்ன பண்ணலாம் நீயே யோசிச்சுக்கோ. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? குமார் சாரை பார்க்க முடியுமா? அவர் இன்னும் வரல. 10 மணி ஆகும். ஜூலி. நான் தான். நான் அனுபமா. நேத்து கால் பண்ணியிருந்தேன். இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க இன்டர்வியூக்கு வருவீங்கன்னு மனோ சார் சொன்னாரு. ஓகே, ரெஸ்யூம் தாங்க. அங்க உட்காருங்க, சார் வந்தோன்னு கூப்பிடுறேன். ஹாய், நான் அனுபமா. நான் லக்ஷ்மி. உங்க பேர் என்ன? சங்கீதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கார் பார்க் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
ஜூலி உள்ள வா. சார், ஏன் சார் பேக் எங்க வச்சிருக்கீங்க? என்னாச்சு சார்? உடம்பு சரியில்லையா? ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? நோ நோ, ஐ அம் ஓகே. சார், உங்களுக்கு வேர்க்குது, ஏசி ஆன் பண்ணவா? அவங்க எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? 3 பேர் வந்திருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க மனோ சார் சொல்லி வந்திருக்காங்க. யார் அது? அவங்க பேரு அனுபாமா. ஜூலி, give me some water please. ஓகே சார். It's okay. நீங்க போங்க, வெளியே போங்க. ஜூலி, அந்த அனுபமாவை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. May I come in, sir? Yes, come in. Anupama, right? ஆமா. Engineering dropout. Unmarried. Interested in mathematics. Okay. மனோவை உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். எப்படி பழக்கம்? எவ்வளவு நாளா தெரியும்? அது நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சார். இங்க உங்க வர்க்க பத்தி மனோ உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொல்லுவீங்கன்னு அவர் சொன்னாரு. ஓகே, நீங்க மனோ சொல்லி வந்திருக்கீங்க. யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ சார். எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? நாளைக்கே ஜாயின் பண்ணிடுறேன் சார். குட், யூ மே கோ. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ. One more thing.
நாம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சந்திச்சிருக்கோமா? இல்ல சார், சந்திச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. ஏன் கேக்குறீங்க? உங்களை மாதிரி ஒருத்தவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகம். இல்ல சார், எனக்கு அப்படி எதுவும் ஞாபகம் இல்ல. ம், சரி, நீங்க போலாம். ஜூலியை போய் பாருங்க, உங்க ஒர்க்கை பத்தி அவங்க சொல்லுவாங்க. ம், தேங்க்யூ சார். என்ன கிரண், நீ எதுக்கு அவசரமா என்ன பார்க்கணும்னு வர சொன்ன? ம், காரணம் இருக்கு, சொல்றேன். என்னடா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்ன விஷயம்? காலை சுத்தின பாம்பு விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்ப நடந்திருக்கு. எனக்கு புரியல. நான் யாரை தேடி இந்த ஊருக்கு வந்தனோ அவங்களே இப்ப என் முன்னாடி நிக்கிறாங்க. யாரு? அனுப்பமாவா? ஆமா ராகினி அம்மா, போன வாரம் அனுப்பமாவையும் அவங்க அம்மாவையும் நான் ஒரு இடத்துல பார்த்தேன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் அவளை பல இடத்துல தேடினேன். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அவ என் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கா போல இருக்கு. உன்னோட ஆபீஸ்க்கு வந்தாளா? எதுக்கு வந்தா? வேலைக்கு. சரி, உன்னை பார்த்தாளா? ஆ, பார்த்தா. பார்த்தது மட்டும் இல்ல, பேசவும் செஞ்சா. நான் தானே இன்டர்வியூ எடுத்தேன். அப்புறம் உன்கிட்ட அவ என்ன சொன்னா? அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இங்க உங்களை வர சொன்னேன். உன்கிட்ட அவ என்ன பேசினான்னு முதல்ல சொல்லு. உன்னை பார்த்தோன்னே அவ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணான்னு சொல்லு. அவ உன் மேல கோவப்பட்டாளா? எனக்கு தெரியும் இந்த கேள்வியை தான் என்கிட்ட நீங்க கேட்பீங்கன்னு. ஆனா நம்ம 2 பேரும் நினைச்ச மாதிரி அனுப்பமாவோட நடவடிக்கை இப்போ இல்லை. அதனால தான் நான் இப்ப மிரண்டு போயிட்டேன். என்ன நடந்ததுன்னு கிளியரா சொல்லுடா. என்னை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை. ஏன் அப்படி? எனக்கும் அதான் ஏன் தெரியல. அவ என்ன நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் கூட எப்படி என்ன தெரியாத மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன ராகினி அம்மா யோசிக்கிறீங்க? என் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு. அனுப்பமா எப்படி அங்க இன்டர்வியூக்கு வந்தான்னு தெரியுமா? யாராவது அவளை அனுப்பி வச்சாங்களா, இல்ல உங்க ஆட் ஏதாவது பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பி அங்க வந்தாளா? அது மனோ சொல்லி வந்தா. அந்த ஆளுக்கு இவ ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னா. அப்படி சொல்லு. சரி, நீ அவளை பாத்தியா இல்ல அவ உன்னை முதல்ல பார்த்தாளா? அவதான் என்ன முதல்ல பார்த்தா. இன்டர்வியூக்கு வந்த பொண்ணுங்க கூட உட்காந்துட்டு இருந்தா. நான் உள்ள போறதை பார்த்ததும் எல்லாரும் ஏஞ்சின்னு குட் மார்னிங் சொன்னாங்க. கடைசியா தான் அவளை நான் பார்த்தேன். இதுல இவ்வளோ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாரை யாரு முதல்ல பார்த்தாங்கிறத விட புலியோட குகைக்கு மான் தன்னால ஏன் வருது, அதான் என் கேள்வி. அதுக்கு பதில் கிடைச்சா போதாது? இந்த விஷயத்த பத்தி வேற ஆங்கிள் யோசிக்க முடியாமதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்படி யோசிச்சு பாரு, ஒருவேளை அவ உன்னை தேடி வந்திருந்தானா? எனக்கு புரியல, அவ எதுக்கு என்ன தேடி வரணும்? நீ எதுக்காக இப்ப அவளை தேடிக்கிட்டு இருக்க? அவ உன்னோட ஒய்ஃப். அவ உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை விட்டு போனவ. அவளை பத்தி நீ விசாரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவளும் உன்னை பத்தி யார்கிட்டயாவது விசாரிச்சு தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. நீ நான் சொல்ற ஆங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இன்டர்வியூக்கு போன மதுரை ஆபீஸ்ல அந்த மனோன்றவன் இன்டர்வியூக்கு வந்திருக்கான். உனக்கு திருவனந்தபுரம் பிரான்ச்லயும் மனோக்கு எர்ணாகுளம் பிரான்ச்லயும் வேலை கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு மனோ மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்றான். உன்னை எர்ணாகுளம் பிரான்ச்சுக்கு கொண்டு வரான். எர்ணாகுளத்துல சொந்த வீடு இருக்க மனோ எந்த ஒரு காரணமும் இல்லாம எதுக்காக திருவனந்தபுரமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்? உன்னை எர்ணாகுளத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த மனோவே அனுபமாவை உன்னோட பிரான்ச்சுக்கு ரெக்கமெண்ட் பண்றான். இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் நீ அவளை வேலைக்கு சேர்க்கிற. இதுல இருந்தே ஒரு பெரிய பிளானுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியல? இப்பவாது உனக்கு கிளியரா புரியுதா இல்லையா? கரெக்ட் தான். இது ஒரு மாஸ்டர் பிளான் தான். ரொம்ப சாமர்த்தியமா யாரோ அவளுக்கு போட்டு கொடுத்துருக்க மாஸ்டர் பிளான் தான்.
நீ ஜாக்கிரதையா இருக்கணும் கிரண். உனக்கு எதிரா அனுபமாவா அவங்களோட கூட இருக்கிறவங்களும் ஏதோ பெரிய பிளான் பண்றாங்க. அதோட முதல் ஸ்டெப் தான் உன்னை எர்ணாகுளத்துக்கு வர வச்சதும் அனுபமாவை உன்னோட ஆபீஸ்க்கு வர வச்சதும். நீ முதல்ல கேட்டல புலியோட குகைக்குள்ள மான் எதுக்கு வருதுன்னு. ஆனா உண்மையிலேயே புலி தான் இப்ப அவங்களோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு இறை தான் அந்த மான். கிரண், இதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியும் நீ பார்த்து வைக்கலனா இந்த ட்ராப்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஆனா இப்போ அவங்க என்ன பிளான்ல வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ நம்ம என்ன பண்றது? உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நாம இப்ப நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உனக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்க இந்த பிளான்ல யாரெல்லாம் அவ கூட நின்னு ஹெல்ப் பண்றாங்கன்றதுதான். உன்னை எர்ணாகுளத்துக்கு கொண்டு வந்து அனுபமாவை இப்ப ரெக்கமெண்ட் பண்ணிருக்க அந்த மனோ தான் நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு ஆள். இப்ப நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அனுபமா, இன்னொன்னு மனோ. இன்னும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போதைக்கு நீ எதுவுமே தெரியாத மாதிரி வேலை செய். அவளோட ட்ராக்லயே நீயும் போ. அவ எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கால, அதே மாதிரியே நீ அவளை தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ண, சரியா? மௌனத்தை உடைச்சு எரிஞ்சிட்டு யாரு முதல்ல வெளியில வந்து உண்மையா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கே தெரியாம நீ அவங்கள வாட்ச் பண்ணணும். அப்பதான் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு நமக்கு தெரியும். அம்மா, அம்மா. அது பாத்துக்கலாம். ஓகே. யாருங்க கால் பண்ணது? ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா பழைய ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணாங்களா? ஆமாண்டி, என்னோட ஆர்மி ஃப்ரெண்டு தான் தாமஸ் மேத்யூ, திருச்சிராப்பள்ளிக்காரன். அவனை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அடி, பாச தெரியாம ஒரு பஞ்சாபி பொண்ணு கிட்ட வழி கேட்டு அவ கோவப்பட்டு அடிக்க துரத்திக்கிட்டு வந்தான்னு சொன்னேன்ல. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இப்ப எதுக்கு கால் பண்ணாரு? ஏய், அவன் பொண்ணோட கல்யாணம்டி. என்னைக்கு? அடுத்த திங்கக்கிழமை. அதுக்கு போகணும். அங்க எல்லா பழைய ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அதுக்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணுமாங்க? இன்னும் 1 மாசத்துல இவனுக்கு கல்யாணங்க. அவங்க எல்லாரும் இங்க வர சொன்னா போச்சு. ஏய், நான் போகணும்னு நினைச்சதே அதுக்காக தான். எல்லாரையும் நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணலாம்ல. இவன் கல்யாணத்துக்கு அவங்களுக்கு ஒரு சூப்பர் பார்ட்டி கொடுப்பேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஒரு நாள் பூரா எக்ஸ் மிலிட்டரி ஆளுங்களுக்கு அட்டகாசமான ஒரு பார்ட்டி. நீங்க பாட்டுக்கு ஜாலியா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி சுத்திட்டு இருந்தீங்கன்னா இங்க இருக்க வேலையெல்லாம் யாருங்க பாக்குறது? இங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. நீங்களே இப்ப வந்தா பழைய ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்க. அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அந்த மொமெண்ட் கெடுத்துக்காதீங்க. கேட்டியா? தெரிஞ்சுக்க, அவளுக்கு தான் உண்மையிலே என் மேல பாசம். ஓ, சப்போர்ட்டுக்கு இவ வேற வந்துட்டாளா? உங்க அப்பாவை ஊரு சுத்த அனுப்பிச்சிட்டு உன் அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் நீ பத்திரிக்கை கொடுத்துட்டு வரியா? லிஸ்ட் போட்டுட்டு இன்னும் நம்ம ஒருத்தரை கூட போய் கூப்பிடல. அந்த வேலையை முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்க யாருக்காவது புரியுதா? மனோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க இன்னும் எங்க லிஸ்ட்ல சேர்க்கல. அவங்களெல்லாம் நீயே பார்த்து கூப்பிட்டுக்க. உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறது, அவங்களுக்கு தேவையானதை செய்யறதெல்லாம் உன்னோட பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்புறம் லிஸ்ட்டை ரெடி பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஆளோட ஞாபகம் வந்துச்சு. இந்த கல்யாணத்துல அவரை கண்டிப்பா நம்ம கூப்பிட்டே ஆகணும். அவரை வர வைக்கணும். யார சொல்றீங்க? அண்ணனைய சொல்றீங்க? ஐயே, உன் அண்ணனை பத்தியோ தம்பிய பத்தியோ சொல்லல. அவரு நம்ம சொந்தமோ பந்தமோ இல்ல. அதனால கூப்பிட வேண்டியது நாம இல்ல. அப்புறம் நம்ம அணு சைடுல இருந்து ஒரு ஆளு. அதனால அவரை இன்வைட் பண்றது, கலந்துக்க வைக்க வேண்டியது அவங்க தான். யார பத்தி சொல்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவங்க சைடு ஆளுங்களா அவங்க கூப்பிட்டுக்க போறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இல்லம்மா, இது அப்படி இல்ல. அவங்க கூப்பிடாம கூட விட்டுறலாம். அதனாலதான் நான் முன்கூட்டியே சொல்றேன்.
அனுவோட அப்பா ராமச்சந்திரனை பத்தி தான் நான் சொல்றேன். ஐயோ, அந்த குடிகாரனியா? அந்த ஆள் குடிகார ரவுடி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். டேய், என்ன இருந்தாலும் அனுவோட அப்பாடா அவரு. அப்பா அது அவங்களே விலைக்கு தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு? ஆரம்பத்துல கல்யாணத்தை பத்தி நம்ம பேசும்போது அப்பா இறந்து போயிட்டதா அவங்க நம்ம கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளே நேர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மை தெரிஞ்சது. இப்போ அந்த ஆள் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட நாம அந்த ஆளை ஒதுக்கிட்டு கல்யாணம் பண்றது சரியில்லை. அப்பா அந்த ஆளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. அந்த ஆள் அன்னைக்கு குடிச்சிட்டு சபைக்கு வந்தார்னா அது யார் கசிங்கம்? நமக்கு தானப்பா. கல்யாணத்தன்னைக்கு கல்யாண பொண்ணோட அப்பா வராம இருக்கிறது நமக்கு முறையில்லை. அந்த ஆளையும் கூப்பிடணும். கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியது அவங்க தானேங்க. வேணும்னா அவங்களே கூப்பிட்டுக்கிட்டோம். வேணும்னு அவங்க நினைச்சாதானே கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அவரை கூப்பிடணும்னு தோண வைக்கணும். மனோ, இங்க பாரு, நீயே இத பொண்ணோட அம்மா கிட்டயோ இல்ல மாமா கிட்டயோ சொல்லி ராமச்சந்திரனை கல்யாணத்துக்கு வர வைக்கிற வழியை பாரு. அந்த ஆளை கூப்பிடுறதுக்கு நம்ம பையன் ஏங்க போகணும்? ஏய், இவனை போய் கூப்பிட சொல்லலடி. பத்மஜா கிட்டயோ கோபி மாஸ்டர் கிட்டயோ போய் சொல்ல சொல்றேன். சரி, நான் சொல்றேன். ஐயோ கடவுளே, அந்த ஆளு வந்தா என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவானோன்னு தெரியல. அந்த ஆளு வந்து எந்த பிரச்சனையும் நடக்காம இருந்தா சந்தோஷம். அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்தேன்ப்பா. நீ எங்க? இங்க நானும் பேங்க்குக்கு தான் வந்தேன். நீங்க தனியா வந்தீங்க. அனு எங்க? அவ ஆபீஸ்க்கு போயிருக்கா. இப்பெல்லாம் அந்த பழைய கம்பெனிக்கு வேலைக்கு போற மாதிரி இல்ல. குமார் சார்னா அவளுக்கு ஒரு பயம் இருக்கதா செய்யுது. கரெக்ட் டைம் அவ ஆபீஸ்ல இருக்கணும்னு ஓடுறத பாக்கணுமே. குமார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் தான். அனுவுக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ்ல எல்லாருக்கும் அவர் மேல ஒரு பயம் தான். உன்னோட ஆபீஸ்லயும் உன்னை பத்தி இப்படிதான் சொல்லுவாங்களா? அது நான் யார்கிட்டயும் சண்டைக்கும் போக மாட்டேன், திருத்தவும் முயற்சி பண்ண மாட்டேன். அவங்க வேலையை பார்த்தா எல்லாமே கரெக்டா நடக்கும். நாம தேவையில்லாம மிரட்டி அதால நமக்கு கெட்ட பேர் தான் வரும். கல்யாண வேலையெல்லாம் இப்ப எவ்வளவு தூரத்துல இருக்கு? பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்கிறது நல்லதுதான். நாங்களும் இப்போ அப்படிதான் முடிவு பண்ணியிருக்கோம். பெருசா யாரையும் இன்வைட் பண்ணல. முக்கியமான சொந்தங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் மட்டும்தான் நாங்க இன்வைட் பண்ண போறோம். அதுவே போதும்பா. ஆளுங்க அதிகமா வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனையும் வரும். தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் மட்டும் வந்தாங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது பார்த்து பார்த்து உதவி பண்ணுவாங்க. நானும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நேர்லயே நான் வந்தேன். என்கிட்ட சொல்லவா? ஆனா எங்களுக்கு பெருசா சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு உனக்கே தெரியும்லப்பா. தெரியும். அப்படிப்பட்டவங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன். கூப்பிட வேண்டியவங்கள கூப்பிட்டுருவோமே. அதெல்லாம் என்னோட அண்ணன் பாத்துப்பாரு. நான் அதுல எல்லாம் தலையிடவே மாட்டேன். போன தடவை கல்யாண பேச்ச ஆரம்பிக்கும் போது நாம ஒருத்தரை விட்டுட்டோம். இந்த தடவை அப்படி நடக்க கூடாதுன்னு அம்மாவும் அப்பாவும் சொல்ல சொன்னாங்க. அத ஞாபகப்படுத்ததான் என்ன அவங்க அனுப்புனாங்க. நீ யார பத்தி பேசிட்டு இருக்க மனோ? எங்க சைடு ஆளுங்களை பத்தியா இல்ல உங்க சைடு ஆளுங்களை பத்தியா? எங்க சைடு சொந்தங்கள் எல்லாரையும் அப்பா கூப்பிடுவாரு. இது உங்க பந்தத்தை பத்தி நான் சொல்றேன், வேற யாரும் இல்ல, அனுவோட அப்பா. முத தடவை கல்யாண பேச்ச ஆரம்பிக்கும் போது அனுவோட அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னீங்க. அதனால யாரும் அந்த விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இப்ப கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் அனுவோட அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு. அப்பா உயிரோட இருக்கும்போது பொண்ணோட கல்யாணத்துக்கு வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த வேண்டியது அப்பா தானே. அப்படி ஒருத்தர் உயிரோட கண்ணு முன்னாடி இருக்கும்போது கல்யாணத்துக்கு வரலன்னா நல்லா இருக்காதுன்னு அம்மாவும் அப்பாவும் நினைக்கிறாங்க. ஆனா மனோ, உனக்கே தெரியும்ல, அவர் எங்களுக்கு துரோகம் பண்ணணுங்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவரை போய் கல்யாணத்துக்கு வர வச்சா ஏதாவது ஒரு வகையில கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததான் அவர் பாப்பாரு. அவர் எப்படிப்பட்ட மனுஷன்னு உன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாததுனாலதான் அவங்க அப்படிலாம் பேசுறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம்? எல்லாமே கரெக்ட் தான். அவரு மோசமான ஆளு, ஒரு குடிகார, சண்டை போடுவாரு. ஆனா என்ன இருந்தாலும் அனுவோட அப்பாவாச்சே. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்பாவை ஒதுக்கி வைக்கிறது நல்ல விஷயமா எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கே தோணுது. கண்டிப்பா அனுவோட அப்பாவை கல்யாணத்துக்கு வர வைக்கணும். என்ன ஆனாலும் சரி,
இந்த விஷயத்தை போய் நான் அந்த ஆளுகிட்ட சொல்ல மாட்டேன். பல வருஷமா நான் அந்த ஆள்கிட்ட பேசுறதே இல்லை. என்னை கொல்றதுக்காகவே ஒரு கத்திய மடியில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான் அந்த ஆளு. நான் ஒரு மோசமான பொம்பளைன்னு பாக்குறவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கல்யாணத்தை பத்தி நான் அந்த ஆள்கிட்ட பேச மாட்டேன். அப்படின்னா நீங்க அனு கிட்ட சொல்லுங்க. அவ போய் சொல்லட்டும். அவ சொந்த பொண்ணு தானே. கல்யாண விஷயத்த அனுவே நேரா போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவ ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அனுவும் அவர்கிட்ட சொல்லுவான்னு எனக்கு தோணல. ஏன்னா அவதான் ரொம்ப கோவமா இருக்கா. இப்ப என்னதான் பண்றது? அப்பா இல்லாம ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும்? நீங்க அவ்வளவு கட்டாயப்படுத்துறதா இருந்தா நான் அன்னைக்கிட்ட சொல்ல சொல்றேன். அது கூட போதும். யார் சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல. அனுவோட அப்பா கல்யாணத்துக்கு வரணும். எங்களுக்கு அதுதான் முக்கியம். சரி, நான் இன்னைக்கு அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். அந்த ஆளு வரலங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு எந்த ஒரு தடையும் வந்துட வேண்டாம். சரிங்கம்மா, நான் இப்போ போயிட்டு வரேன். ம். யோசிச்சு சொல்லுங்க. சரி, அடைச்ச இதெல்லாம் எங்க இருந்து தான் வருமோ? வீட்டு வாடகையே 15,000 ரூபா தான் கொடுக்க முடியும். ஆனா சிட்டிக்கு நடுவுல இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணுமா? இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்க போகுது? யார் அது? நான் தான் ராமச்சந்திரா. மாஸ்டரா, என்ன பார்க்க வந்தீங்களா? இல்ல. ஆமா, உன்னை பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க? எழுந்திருச்சு வந்து உங்களை வரவேற்கணுமா என்ன? இல்ல பட்டு கம்பளை ஏதாவது விரிச்சாதான் வருவீங்களா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என்னுடைய கோட்டையை பார்த்து அப்படியே அரண்டு போய் நிக்கிறீங்க போல இருக்கு. அதனாலலாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ ஃபோன் பேசி முடிக்கட்டுமேன்னு வெளியே காத்துக்கிட்டு இருந்தேன். மரியாதை. மரியாதை ராமனையா, உட்காருங்க. கிண்டல் பண்ணாதப்பா. நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? வீடு ஏதாவது வாடகைக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கல்யாண விஷயமா தான். யாருக்கு? எனக்கா இல்லை என் பொண்டாட்டிக்கா? யாரு கல்யாண விஷயம்? உன் பொண்ணோட கல்யாணம், அனுபமாவோட கல்யாணம். அனுபமாவுக்கா? ஆமா, அவளுக்கு நான் ஒரு இடத்துல பேசி வச்சிருக்கேன். ஓ, அது சரி. எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட வந்திருக்கீங்க. கூப்பிடுறதுக்காக வரலப்பா. எல்லாத்தையும் முன்ன இருந்து நடத்த வேண்டியது நீதான். அதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன். இத்தனை வருஷமா தலைமை தாங்கி எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தவர் நீங்க தானே? இப்ப என்னாச்சு? இவங்க தங்கச்சியும் மருமகளும் கைவிட்டாங்க போல இருக்கு. அவளோட அப்பா நீ இங்க இருக்கும்போது எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்து நடத்த வேண்டியது நீ தானே. அது நீ பண்ண வேண்டிய கடமை. அதை தயவு செஞ்சு மறந்துடாத. ஐயோ ஐயோ ஐயோ, என் கடமையை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல, யார் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன்? ஏன்னா ஏற்கனவே பேசி வச்ச விஷயத்த அங்கிருந்து தானே கேட்க முடியும். அந்த பையனை உனக்கு ஏற்கனவே தெரியும், மனோ. அப்பவே நினைச்சேன். இது நீ கொண்டு வந்த வரனா இல்ல அதுவா வந்துச்சா? அவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, விருப்பப்பட்டாங்க. உனக்கே தெரியும்ல, இது ஏற்கனவே பேசி முடிவு பண்ணி வச்சிருந்த ஒரு கல்யாணம் தான். பல காரணங்களால அது தள்ளி போயிடுச்சு. அதுல ஒரு காரணம் நானும் சொல்றீங்க இல்ல? அதெல்லாம் போகட்டும். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? உன் பொண்ணோட கல்யாணத்தை நீ தான் முன்ன நின்று நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த போராட்டத்தெல்லாம் கையை தூக்கி கோஷம் போடுவாங்களே, அந்த மாதிரி பண்ணா உடனே நடந்துருமா என்ன? நான் என்ன செய்யணும்னு கிளியரா சொல்லுங்க. கல்யாண பையனை மட்டும்தான் நாங்க இது வரைக்கும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நீ முடிவெடுக்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் பாக்கி இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதியை நீ தான் குறிக்கணும். கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க போவாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும். சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே கல்யாணத்துக்கு கூப்பிடணும். இன்னும் எவ்வளவோ வேலைகளெல்லாம் இருக்கு. ஐயோ, போதும் 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 போதும். செய்ய வேண்டிய வேலையும் ஸ்டடி கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் அப்புறம். இப்போ ஏன் தேவை என்னன்னு கேளுங்க. என்னப்பா உன் தேவை? என் பொண்ணு இத்தனை வருஷமா வளர்த்ததும் படிக்க வச்சதும் நான் இல்லைல்ல, என் பொண்டாட்டி தானே. அப்போ அவளுக்கு தான் உரிமை ஜாஸ்தி, அவளோட முடிவுக்கு தான் மதிப்பு அதிகம். பொண்ணோட விஷயத்துல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரிசமமா உரிமை இருக்கு. அதெல்லாம் உங்க வீட்லயா? உன் வீட்டுல நீயும் உன் வீட்டம்மாவும் சேர்ந்துதான் புள்ளைய வளர்த்தீங்க.
அதனால உன் வீட்டுல சரிசமமா உரிமை இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பரலோகத்துல இருக்கேன்னு சொன்னாங்க, இப்போ உயிரோட இருக்கேன்னு வந்து நிக்கிறீங்க. ஆனா அதிக உரிமை இருக்கிறது அவளுக்கு தான், என் பொண்டாட்டிக்கு. அதனால என் பொண்டாட்டி வந்து கேட்கட்டும், கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கணும்னு. கண்டிப்பா அவ தான் வரணுமாப்பா? நான் கேட்டா போதாதா? பார்த்தாது, நீ கேட்டா பார்த்தாது. என் பொண்டாட்டி வந்து கேட்கணும், என் முன்னாடி வந்து கேட்கணும். நடக்க போறது உன் பொண்ணோட கல்யாணம், அதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கணுமா? நான் அப்படிதான். எனக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, போய் அவளை வர சொல்லு. யாரு? உள்ள வாங்க. என்ன? வாமா, ஏன் அங்கே இருக்கிற? வெக்கமா இருக்கும்ல மாஸ்டர். அந்த காலத்துல இருந்தே இவ இப்படிதான், அப்படி வெக்கப்படுவா. ஆனா என் முன்னாடி மட்டும்தான் வெக்கப்படுவா. சண்டை போடுறதுக்கோ குறை சொல்றதுக்கோ இல்ல நாங்க இங்க வந்திருக்கிறது. ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேச வந்திருக்கோம். சரி சரி, நல்ல காரியத்தை பத்தியே பேசுங்க. ஐயோ சாரி, உட்கார்றதுக்கு புலங்கறதுக்கெல்லாம் நிறைய இட வசதியில இங்க கிடையாது, இவ்வளவுதான் இருக்கு. ராமச்சந்திரா, அனுபமாவோட கல்யாண விஷயத்தை பத்தி நேத்து நான் உன்கிட்ட பேசினேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். முக்கியமா நீ தான் கல்யாணத்தையே முன்னதுன்னு நடத்தணும். அந்த கடமையை முடிச்சுட்டா அவன் நிம்மதியா வாழ்வா இல்லையா? அது எப்படி நடக்கும் மாஸ்டர்? அவளுக்கு சின்னவ ஒருத்தி வீட்டுல இருக்கால, அவ கல்யாணத்தை யார முன்ன நிறுத்தி நடத்தி வைப்பீங்க? அதையும் நடத்தி முடிக்காம எப்படி கடமை முடியும்? ஆனா அதை முன்ன இருந்து நடத்தி வைக்க என்னால முடியாது. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்ல. அந்த நேரத்துல தகுதியானவங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. ஓ அது சரி, உனக்கே தெரியும் நடத்தி வைக்க யார் வருவாங்கன்னு. தயவு செஞ்சு இப்படி பேசுறத நிறுத்துப்பா. நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசி சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாருமா, நம்ம வந்த விஷயத்த சொல்லிட்டு புறப்படலாம். என் பொண்ணுக்கு நான் இப்ப கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். ஓ பொண்ணா? அது எப்படி பொண்ணு உனக்கு மட்டும் பிறந்தாளா? தன்னால கர்ப்பம் தெரிச்சியா என்ன? ராமச்சந்திரா, அவ என்ன சொல்ல வரா? போதும், இந்த விளக்கம் சொல்ற வேலையே வேண்டாம். இவ சொன்னதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேச டிகிரி முடிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. இத பாரு, ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு? அவ உனக்கு மட்டும் பிறந்த பொண்ணா இருந்தா இங்க நீ வர வேண்டிய அவசியம் என்ன? எங்க பொண்ணுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அப்படின்னா அதை கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லு. நம்ம பொண்ணு அணுவுக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுது. நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். ராமச்சந்திரா, அவ சொன்ன எல்லாத்தையும் கேட்டல? கேட்ட. இது என் பொண்ணு விஷயமா போச்சு. இல்லனா உங்க ரெண்டு பேரையும் வச்சு வாங்குன்னு வாங்கியிருப்பேன். கிளம்பு, கல்யாணத்துக்கு நான் வர்றேன்.
அப்ப நாங்க புறப்படுறோம். கிளம்புங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.